அதாவது துரைமுருகன் என்ற ஒரு மூத்த அமைச்சர் என்ன சொன்னார் போன தடவை, ஏங்க பொங்கல் தொகுப்பெல்லாம் கொடுக்கல, ஏன் பொங்கலுக்கு பைசா கொடுக்கலன்னு கேட்ட உடனே மக்களுக்கு என்ன பதில் உரைத்தார்? ஏன்னா இந்த வருஷம் வந்து எலெக்ஷனாக வருது, எலெக்ஷன் வரட்டும் பார்க்கலாம், அடுத்த வருஷம் பார்க்கலான்னு சொன்னார். அப்போது மக்களை அவர்கள் எந்த வகையில் வாக்குச்சீட்டுகளாக மட்டுமே பயன்படுத்தக்கூடியவர், அவர்களை மனிதர்களாக மதிக்காமல் வாக்குச்சீட்டுகளாக பயன்படுத்தக்கூடிய அவருடைய தன்மையை, திமுகவினுடைய உண்மை நிலையை அவரே வந்து வெளிப்படுத்தினார். இந்த தடவை பார்த்தீங்கன்னா அதை மொத்தமாக கவுத்து விட்டுட்டாங்க. விசைத்தறி தொழிலாளருடைய வயிற்றில் அடித்து விட்டார்கள். அதாவது சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா 1,77,00,000 வேட்டிகளும் 1,78,00,000 சேலைகளும் வந்து போன தடவை கொள்முதல் செய்யப்பட்டது. இந்த தடவை 78 லட்சம் வேட்டிகளை சேலைகளை குறைத்து 48 லட்சம் வேட்டிகளை குறைத்திருக்கிறார்கள். இதனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, போன தடவை 2.5 லட்சம் விசைத்தறி தொழிலாளர்கள், நெசவாளர்கள் வந்து அவர்கள் பயன்பெற்றார்கள். இந்த தடவை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் அதிகமான விசைத்தறி தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தில் இவர்கள் கை வைத்து அவர்களை அடித்திருக்கிறார்கள்.